ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டைம்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி நகரத்தில் காவிரியில் கரைக்கிறதுக்காக பிள்ளையார்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் தண்ணியே இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சில குளங்களில் மட்டும்தான் தண்ணி இருந்தது. மற்ற குளங்கள்லாம் தண்ணி இல்லாதனால பெரியவர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. களிமண் இருக்கிற பூமியில் மட்டும்தான் தண்ணியை உறிஞ்சாமல் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால் எல்லாருமே சேர்ந்து களிமண் இல்லாத குளங்களில் களிமண் போட்டோம்னா தண்ணி இருக்கும், நம்ம விவசாயம் செய்யலாம், மக்கள் பிரச்சனை இல்லாமல் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது தான் யோசித்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் செய்து அதை விநாயகரை கரைக்கிற மாதிரி ஒரு விழா கொண்டாடினாங்க. அதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா. எனக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விநாயகர்லாம் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய் காவேரியில் கரைக்கிறதன் மூலமாக தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த களிமண் போய் நிலத்தில் தண்ணி உறிஞ்சப்படாமல், நிலத்தடியில் தண்ணி ரொம்ப இறங்காமல் தண்ணியை நிலை கட்டி வைக்குது. இதனால் மீன் வளம், விவசாயம் எல்லாம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஆடி மாதம் செய்கிறதுனால இனிமேல் தான் மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் இனிமேல் மழை பெய்கிறதெல்லாம் வீணாகாமல் குளங்களில் தங்கிறதுக்காண்டி தான் இந்த விழா மக்கள் கொண்டாடுறாங்க. இதுதான் உண்மை. இந்த நிறைய மாடலாக நிறைய விநாயகர்லாம் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள். நன்றி.